நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவிற்கு திருச்சி மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? திமுக மதிமுக இடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்கனவே ஒரு தொகுதி என்பது கடந்த 8ஆம் தேதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அது என்ன தொகுதி என்பதை அடையாளம் காண்பதற்காக இன்று காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் எந்த தொகுதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான அடையாளம் காண இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த கையெழுத்து ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த முறை திருச்சி அல்லது விருதுநகர் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. 2 தொகுதிகளுமே கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் தொகுதிகளாகும். இந்த முறையும் காங்கிரஸ் அதே தொகுதிகளை கேட்கப்பட்டு வந்த நிலையில்தான் தொடர்ச்சியாகவே காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. மேலும் திருச்சி தொகுதியை கொடுப்பதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சரியாக 11 மணி அளவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கையெழுத்து ஒப்பந்தம் என்பது ஆக இருக்கிறது. திருச்சி தொகுதியை இந்த முறை மதிமுகவிற்கு திமுக வழங்குவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.